மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுக்க குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அவை இன்னும் அதில் அந்த ஆக்குபென்சி விண்ணப்பித்தவர்கள் அதில் உள்ள வர முடியாத நிலை இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு வீடு என்பது ஒரு கனவாகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வீடு என்பது ஒரு கனவு என்பது அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதிலே அந்த நம்ம 1,60,000 அல்லது 2,20,000 என்று நிர்ணயிக்கின்ற பொழுது அந்த முழு தொகையையும் கட்ட வேண்டும் என்று வாரியம் நிர்ணயிக்கின்றது. ஆனால் கடந்த கால அம்மாவுடைய ஆட்சியில் தவணை முறையில் அந்த தொகையை நாம் கட்டினால் போதும். ஒரு 5,000 ரூபாயை கட்டிவிட்டு அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே குடிவரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான குடியிருப்புகள் இன்னும் அதில் ஆட்கள், அதாவது விண்ணப்பித்தவர்கள் உள்ளே வர முடிய நிலை இருக்கிறது. அதை மறு ஆய்வு செய்து தவணை முறையிலே அந்த தொகையை கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். வீடு கட்டப்படுகின்ற வீடுகளும் ஐடியலா இருக்கின்றன. யாருமே இன்னும் அவர்கள் உள்ளே வராத நிலை இருக்கிறது. அது வாரியத்திற்கும் சுமையாக இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் செலவு கூடுதலாகிறது. அதை தயவு செய்து நீங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு தவணை முறையிலே அவர்கள் உள்ளே வருவதற்குரிய நிலையை ஏற்படுத்த. நீங்க சொல்றது நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சி துறையில கட்டுற வீடு. இது வீட்டு வசதி வாரியம் கட்டி விலை கொடுக்கிறவங்க. நீங்க ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இல்லாம அதை கேக்குறீங்க. இல்ல, இது அமைச்சர் பதில் சொல்லுங்க. சிலம்போட்ல மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது ஏற்கனவே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சர்கள் கூட இங்கே சொன்னார்கள், பேங்க் மூலியமாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்து குறைத்து கட்டலாம் என்று ஏற்கனவே மாண்பு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு தனி கேள்வியாக போட்டால் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு பதில் கிடைக்கும்.